நானும் என்னைய மாரி வந்துட்டு நெறைய பேர் வந்துட்டு, இந்த திராவிடர்கள் கட்சி வேண்டாம், மாற்றம் வேணும்னு சொல்லி புதுசா கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக வந்துட்டு, எல்லாருமே வந்துட்டு இந்த கீழ கமெண்ட் செக்ஷன்லலாம் வந்துட்டு என்னோட வீடியோஸ்லயுமே பார்த்தா நெறைய பேர் வீடியோஸ்லயுமே எல்லாருமே வந்துட்டு நெறைய வந்து மாரி வந்துட்டு தற்கூரி கூட்டம் சொல்றீங்க. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு இந்த கள்ள காதலனு, அவன் பொண்டாட்டிய போய் பார்க்க சொல்லு. அப்புறம் வந்துட்டு விஜய் வந்துட்டு எங்களுக்கு முக்கியம். அவரு தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அன்பால சொன்ன சில பெண்களு, சில அம்மாக்கள் அவங்கள வந்துட்டு நம்ம வந்துட்டு எவ்வளோ வந்து தரக்குறைவா வந்துட்டு நம்ம பேசுறோம். கமெண்ட் செக்ஷன்லயும் நம்ம வந்துட்டு நெறைய பேர் வந்துட்டு அத வந்து வெளிப்படுத்துறோம். அந்த கமெண்ட் பண்ணதெல்லாம் வந்துட்டு யங்ஸ்டர்ஸா இல்லன்னா வந்துட்டு ஒரு வயதுல கொஞ்சம் ஒரு 40 வயசு பிளஸ்ஸா அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் எல்லாருக்குமே நான் வந்துட்டு கேட்கிற ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு ஒண்ணே ஒண்ணு தான். உங்களுக்குள்ள நீங்களே கேட்டு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தான் வந்துட்டு நமக்கு வேணுமா? அப்படிங்கிறத வந்துட்டு நீங்க யோசிங்க. இப்போ வந்துட்டு விஜய் அவர் வந்துட்டு அரசியல் வந்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக வந்துட்டு, அவருக்காக நாங்க பேசணுங்கிறதுக்காகவும், விஜய வந்துட்டு இந்த அளவுக்கு கேவலமா பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு வந்துட்டு எனக்கே புரியல. நம்பளெல்லாம் வந்துட்டு பகட காய்களா மாறி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க தவிர, அவங்க வந்து அதுல நல்லா குளிர் காஞ்சுக்கிறாங்க. இப்படி ஒரு அரசியல தான் வந்துட்டு அவங்க வந்து நமக்கு வந்து புகட்டணும்னு நெனைக்கிறாங்க. இதுதான் அரசியல்ன்னு அவங்க வந்துட்டு நிறுவ நெனைக்கிறாங்க. அத வந்து தயவு செய்து நீங்க எல்லாருமே வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க. ஆனா, உங்க வருங்கால ஜெனரேஷனுக்கோ, இல்ல உங்க பிள்ளைகளுக்கோ நம்ப என்ன சொல்லிக் குடுக்குறோம்? ஒருத்தன வந்து தேவையில்லாம திட்டக்கூடாது. நெவர் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். அப்படி இப்படி நம்ம என்னென்னமோ நம்ம வந்துட்டு நம்ம சொல்லிக் குடுக்குறோம்ல. இப்படிப்பட்ட இத நம்பளே பேசும்போது, நம்ப எப்படி நம்பளோட சங்கதிகளுக்கு சொல்லி தருவோம்? அப்படிங்கிறத தயவு செய்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அண்ட் இதனால வந்து குளிர் காய்றது வந்துட்டு அவங்க ஆட்சிகளு, இதுக்கு முன்னாடி செஞ்ச ஆட்சியாளர்கள் மட்டும் தான். ஏன் வந்துட்டு அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு மும்முரமா வந்துட்டு யாருமே வரக்கூடாது. 3வதா ஒரு கட்சி வந்து இருக்கவே கூடாது. ஆன்றா அதிமுக, திமுக மட்டும் தான் இருக்கணும்னு நெனைக்கிறாங்க அப்படிங்கிறத தயவு செய்து கொஞ்சம் யோசிங்க. என்னோட பார்வையில தோன்றது வந்துட்டு, வந்துட்டு இப்ப இவங்க 2 பேர்னா காம்ப்ரமைஸ். நீ ஆட்சியில இருந்தா உனக்கு 60% எனக்கு 40%. நான் ஆட்சியில இருந்தா எனக்கு 60% உனக்கு 40% அப்படிங்கிற காம்ப்ரமைசேஷன் இருக்கும். இதே 3வதா ஒருத்தன் உள்ள வந்தான்னு சொன்னாக்க, அவன் என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது. அந்த மாதிரி தான் வந்துட்டு, கொஞ்சம் தயவுசெய்து சிந்திச்சு பாருங்க. ஏன் வந்துட்டு இவங்க வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒரு நரேட்டிவ செட் பண்ணி எல்லாரையும் ஏவி விட்டு, ஸோ இந்த மாரிலாம் திட்ட வைக்கிறது வந்துட்டு ஒரு எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. பட் கொஞ்சம் தயவுசெய்து சிந்திச்சு பாருங்க. இந்த மாரி ஒரு அரசியல் தான் நமக்கு வந்துட்டு தேவையா? அப்படிங்கிறத சிந்திச்சு பார்த்து நாளைக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி உங்க வாக்க தயவு செய்து சிந்திச்சு ஓட்டு போடுங்க. அடுத்த 5 வருஷத்த தாண்டி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நம்ப குழந்தைங்க, நம்மளோட பேரன்மார்கள், நம்மளோட பேத்திகள், ஸோ இவங்களுக்கெல்லாம் உள்ள அரசியல யாரு செய்வாங்கிறத பார்த்து தயவு செய்து ஓட்டு போடுங்க.